applause எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம் உங்களுக்கு. Yes, everyone. Yeah, thank you. ஸோ நம்ம எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்துல ஒரு நல்ல உறவு இருக்கணும், வேலை இடத்துல நல்ல பெயர் வாங்கணும், மன அமைதி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அது எப்படி இருக்கணும், எப்படி எடுக்கணுங்கிறத வந்து இந்த கிளாஸ் மூலமா சார்ட்ட வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நமக்கு யாரும் சொல்லித் தர மாட்டாங்க. ஸ்கூலோ பள்ளியிலயோ அல்லது நம்ம எங்கேயும் யாரும் சொல்லித் தர மாட்டாங்க. அது வந்து எல்லாம் நமக்கு இங்க கிடைக்கும். நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதை நம்ம எப்படி வெளியே கொண்டு வரணும் நமக்கு தெரியாது அதை. ஸோ இது சார் நமக்கு அழகா சொல்லி தருவாங்க. அதை வந்து இந்த ஏசிபிசி, எஸ்சிஎல்சி, எக்ஸ்பெஷலி என்எல்பி கிளாஸ்க்கு வந்திருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் இது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏசிபிசி நமக்கு என்ன கத்து தரும் பார்த்தோம்னா, நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி கவனமா கேட்கணும், அவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்களை எப்படி சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஏசிபிசி கோர்ஸ் ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கும். ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு நிறைய வாழ்க்கையில. அப்புறம் ஏசிஎல்சியும் வந்து அது வந்து டோட்டலாவே லைஃப் கோச்சிங் அது. ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் இங்க வந்து ஒவ்வொருவருக்கும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த ஏசிஎல்சி கோர்ஸ் வந்து ரொம்ப பக்கபலமா இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஏசிஎல்சி கோர்ஸை வந்து நம்ம உள்ள ஒரு என்ன பலம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம ஊக்கப்படுத்தி அது மூலம் சரியான கேள்வியை நமக்கு நாமளே கேட்க வச்சு அதற்கு என்ன தீர்வையும் வந்து அந்த இது மூலமா நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்குண்டான அருமையான ஒரு வகுப்பு அது. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம சார் மட்டும் பேச மாட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க, எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுவாங்க, அவங்க பழைய நினைவுகளை வந்து ரிமூவ் பண்றதுக்கும், சைல்ட்ஹுட் மெமரிஸ் ரிமூவ் பண்றதுக்கும், ஏதாவது அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்தா அதுல வந்து அவங்க சொல்யூஷன் கேட்கறதுக்கும் இந்த வகுப்பு ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி இங்க வந்து அத்தனை பேர் எந்த ஒரு முகமாட்டம் இல்லாம நீங்க தாராளமா உங்களுடைய டவுட்டுகளை இங்க கேட்கலாம். முடிஞ்சவரை நம்ம நேரத்தை இந்த மிஸ் பண்ணாம கண்டிப்பா நம்ம இந்த வகுப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு புதுமையை நம்ம கத்துக்குவோம். ஸோ டெய்லி கத்துக்கொள்வோம், மாற்றம் அடைவோம், மற்றவங்க வாழ்க்கையில வந்து நல்ல மாற்றத்தை உருவாக்குவோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருங்கிறத உங்களுக்கு எல்லாம் நான் உறுதியோட சொல்றேன். ஸோ நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. காட் பிளஸ். எஸ் ராமலட்சுமி மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சூப்பரா இருக்கீங்க சார், எல்லாரும் சூப்பர். வந்த வந்த அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அது சாருடைய வகுப்புன்னு சொல்றதுல ஒரு நம்ம கூட இருக்கிற நம்ம உடன் சகோதரர், நம்ம அப்பா லைன் அந்த மாதிரி ஒரு லைன்ல தான் அவங்க வந்து வருவாங்க ஒழிஞ்சு நம்ம ஒரு வகுப்புல படிக்கிறோம் அப்படின்ற உணர்வே வராது. ஏன்னா அது அனுபவம், என்னுடைய அனுபவ உண்மை. 21லேருந்தே சார் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் அவங்கள விட்டு போக மனசு வரல. அப்படியே அப்படியே ரிப்பீட்டடா பண்ணிட்டே தான் இருக்கோம். டெய்லி ஒரு நம்ம ஷேரிங் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவுடைய அந்த தாக்கம் வந்து சார் வந்து எவ்வளவு ஒரு அழகா வந்து அதை டீல் பண்ணி கொண்டு போனாங்கன்ற போது எனக்கு இந்த வகுப்புலதான் ரொம்ப மனநிலை கிடைச்சது. எல்லாருமே நெகட்டிவ் தாட்ல போயிட்டு இருப்போம். அது வந்து பாசிட்டிவா எப்படி மாத்த நம்மளுக்கு தெரியாது. இப்ப அதுக்குள்ளே உழண்டு இருப்போம். ஆனா எல்லாத்தையும் அடுத்தடுத்து என்ன மாதிரி பண்றது வந்து இருக்கும். நம்ம பதில வரும். நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வகுப்பு வந்து வகுப்பு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் 2 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கும்போது டெய்லி புது விஷயங்களா இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னா கூட வரும். தேங்க்யூ, தேங்க்யூ மேம். எஸ் ருஜைகா. ருஜைகா அட்மிட் பண்ணி. ஹாப்பி ஈவினிங். நியூ பேட்சஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறோம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளாஸாக இருக்கும் வந்து நாங்கள் 100க்கு 1000% வந்து கேரண்டி பண்ணி சொல்லுவோம். அந்தளவு எல்லாரோட லைஃபையும் ஒரு ஒரு ஃபீல்டை ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிற்பாங்க. பட் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் கேக் ஆர்டிஸ்ட்லேருந்து, கிராஃப்ட் ஆர்டிஸ்ட்லேருந்து, டாக்டர், லாயர் வரக்காக டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் ஈக்கக்கூடியவங்க இந்த கிளாஸில் ஈக்கிறாங்க. பிகாஸ் சைக்காலஜி தேவையில்லாத யாருமே ஈக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ் தான் இது. எல்லா ஃபீல்டில் ஈக்கக்கூடியவங்களுக்கும் இந்த கிளாஸில் ஈக்கக்கூடிய நாலேஜ் வந்து அவங்கள அந்த ஃபீல்ட்லேருந்து ஒரு பிரைட் ஆக்கி அவங்கள ஷைன் பண்ண வைக்கிறது தான் இந்த கிளாஸ் நோக்கம். எங்களோட லைஃப்பில்
வந்து எங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஃபரெண்டான கேரக்டர்ஸ், எங்கள்ட்ட இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃபரெண்டான பர்சனா எங்களையே சேஞ்ச் பண்ணி தாரது இந்த கிளாஸ். ஸோ இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வெல்கம் பண்றேன். இந்த கிளாஸை கண்டினியூஸா நீங்க மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ அதை ஸ்ட்ரகிள்ஸை எக்ஸெப்ட் பண்றது தான் எங்கள்கிட்ட சார் வந்து எங்களுக்கு தந்த பெரிய மோட்டிவேஷனே. எந்த ஸ்ட்ரகிள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி நாங்க அதுக்கு தாண்டி நாங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி மூவ் பண்றது தான் எங்களோட இது. ஸோ நாங்க கட்டாயம் இந்த எல்லாரும் வெல்கம் பண்றோம். பழைய பேட்ச் நாங்க மிஸ் பண்றேன்னு சொல்லல, ரிப்பீட் வாங்க கட்டாயம். பிகாஸ் எனக்கு நான் ரிப்பீட்டடா ஜாயின் பண்ணதுக்கு ரீசனே அதான். அந்த ஒரு டைம்ல வந்து நாங்க அந்த பேட்ச் முடிஞ்சு ஈக்கும் போது அந்த டைம் சரியே கஷ்டம். என்னடா சர்ட வாய்ஸ் இல்லாம சர்ட அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு எனர்ஜி இல்லாம என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுற. ஸோ வானம் எகெயின் ஜாயின் பண்ணணும். அந்த ஒரு அப்டேட் எங்களுக்கு இருந்தா தான் லைஃப்ல அடுத்த மூமெண்ட் போக வேண்டும் அப்படின்ற ஒரு தாட்க்கு வந்து திருப்பி ஜாயின் பண்ணி திருப்பி கிளாஸ் செய்யறேன். எங்க வீட்டுல கேட்பாங்க, இந்த கிளாஸ் முடியாதா, டெய்லி கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியல இது லைஃப் லாங் வருதுன்னு சொல்லி. ஸோ அந்த அளவு எடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு. பிகாஸ் இந்த நாலேஜ் இந்த விஷயங்களை கேட்டு 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 தான் நாங்களே டெய்லி அப்டேட் ஆகுற, எனர்ஜி ஆகுற. ஸோ எல்லாரும் வெல்கம் பண்ண கட்டாயம் டெய்லி ஜாயின் பண்ணுங்க. நல்லா நீங்க லைஃப்ல நீங்க நினைக்காத அளவு உங்கள்ட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் ஸ்கில்ஸை நீங்க நினைக்காத அளவு ஒரு பிரைட்டா ஷைனா மாறுவீங்கன்னு நாங்க உங்களுக்கு 100க்கு 200% நாங்க கேரண்டி பண்ணி சொல்றேன். தேங்க்யூ ரிஷிகா. காட் பிளஸ். எஸ் பரமேஸ்வரி, மார்க் அனௌன்ஸ் பண்ண பிறகு பேசலாமா? ஓகே, ஸோ பேட்ச் 31 32 டாப்பர்ஸ்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் இப்போ இருக்கும். ஸோ இதுக்கு பிறகு ஆக்சுவல் மார்க்ஸ் வில் பி ஷேர்ட் இன் த குரூப். Batch 31 32. So now the toppers will be revealed. So the others you can get the marks in the WhatsApp group. Yeah, fine. So 31 32 80 plus எடுத்தவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன். People who scored 80 plus, that means grade A plus. 29 MR 11 பாசித் அகமத், ஒரு பெரிய பாராட்ட கொடுத்தலாமா? எஸ். ஸோ 80 பிளஸ் எடுத்தவங்க 80 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. 31 MR 10 நவீன் பிரசாந்த் 84 மார்க்ஸ். 31 MR 06 M ராதிகா 84. 32 MN 01 S ருமைசா ஃபாத்திமா 84. 31 ML 05 வெள்ளத்தம்பி முகமது சல்மான் 80. 31 ML 14 முகமது வாஃபா ரஹ்மானியா, பெரிய பாராட்ட கொடுத்துருங்க. 31 ML 04 ஜிக்ரா ஜாயத் 84. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து 80 பிளஸ் எடுத்தவங்க, கிரேடு A பிளஸ்ல பாஸ் பண்ணவங்க. ஸோ அடுத்ததாக தேர்ட் டாப்பர் யாரா இருக்கும்? எனி கெஸ்? தேர்ட் ரேங்க். ஸோ உங்களோட டிராவல் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் ரேங்க் யாரா இருக்கும்? யா, ஓகே. எஸ், 31 MR 08 ஆயிஷா பர்வீன். ஆயிஷா பர்வீன் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 32 MR 09 டாக்டர் ருமைசா நதீம். Congratulations Rumaiza, Dr. Rumaiza. So they are the third rank holders, third topper. Okay. Okay. So next, second topper. Second rank, யாரா இருக்கும்? செகண்ட் ரேங்க் 92 மார்க்ஸ், 92 மார்க் எடுத்து ஒரே ஒரு நபர் செகண்ட் ரேங்க். ஸோ வித் 92 மார்க்ஸ் யாரு? உங்களுடைய டிராவல் பண்ண. எஸ், 32 MR 11 ஆயிஷா தஹூரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆயிஷா தஹூரா, வாழ்த்துக்கள் ஆயிஷா. So 31 MR 13 Aisha Tahura, 92 marks, second topper. Congratulations. Yes,
So now most weighted announcement. Yeah. Yes. யாரா இருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்? Yes, 31M1 Yes. அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எஸ் பரமேஸ்வரி.